ஒரு அழகான காட்டில் 4 மாடுகள் வசித்து வந்தன. புற்களை மேயவும் நீரினை அருந்தவும் 4 மாடுகளும் ஒன்றாகவே செல்லும். இந்த 4 மாடுகளும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பதால் சிங்கத்தால் இவைகளை வேட்டையாட முடியவில்லை. சிங்கம் சில முறைகள் முயற்சித்தும் 4 மாடுகளும் சேர்ந்து முட்ட வருவதால் சிங்கத்தால் அதற்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. சிங்கத்தின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்தன. இந்த மாடுகள் 4ம் சேர்ந்து இருப்பதால் மிகவும் பலசாலியாக இருக்கிறது என்பதை அறிந்த சிங்கம் சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க எண்ணியது. சிங்கம் இந்த மாடுகளை பார்த்தும் எதுவும் செய்யாமல் இருப்பதால் ஒரு மாடு தான் மிகவும் பலமானவன், அதனால்தான் சிங்கம் நம்மை கண்டு பயந்து அஞ்சுகிறது என்று கூறியது. உடனே அதற்கு இன்னொரு மாடு, இல்லை இல்லை, உன்னை விட நான் தான் பலசாலி, என்னை பார்த்ததால் தான் சிங்கம் அஞ்சி நடுங்குகிறது என்று கூறியது. அதில் இருக்கும் மற்றொரு மாடோ, என் பலத்தால் தான் நீங்கள் மூவரும் இன்று உயிரோடு இருக்கிறீர்கள், இல்லை என்றால் அந்த சிங்கம் உங்களை கொன்று தின்று என்றோ யாப்பம் விட்டு இருக்கும் என்று ஆணவமாக அது பேச, இப்படியே இந்த விவாதம் நீண்டு கொண்டே போக 4 மாடுகளும் தன்னைத்தானே பலசாலிகள் என்று நினைத்து கொண்டு, என் உயிரை என்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியும், உங்களின் உதவி எனக்கு தேவையில்லை என்று கூறிக்கொண்டு அனைத்து மாடுகளும் பிரிந்து சென்றன. மாடுகள் தனியாக மேய்வதை அறிந்த சிங்கம் இதுதான் நமக்கான நேரம் என்று அறிந்து தனியாக இருக்கும் ஒவ்வொரு மாட்டையும் வேட்டையாடி ருசித்து தின்றது. ஒற்றுமையே பலம் என்ற தத்துவத்தை மறந்த மாடுகள் தான் பலசாலி என்ற தேவையற்ற விவாதத்தை விவாதித்து தனித்தனியாக பிரிந்து சென்று தங்கள் பலத்தை இழந்து சிங்கத்திற்கு இரையாகி போகின. நன்றி.